எல்லாரையும் வந்து கூப்பிட்டு எங்ககிட்டயும் வந்து கருத்துக்கள் கேட்கணும்ட்டு நீங்கள் முதல்ல வந்து நினச்சிட்டு ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலி வி ஆர் நாட் குட் எக்கனாமிஸ்ட் ஆர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ். ஆனால் எங்களுக்கு வந்து குடும்ப நிர்வாகம், குடும்ப நிதி மேலாண்மை, குடும்ப பொருளாதாரம் என்னன்னு தெரியும். இங்கே இருக்கவங்க யாருக்குன்னா வந்து சர்ப்ளஸாக வந்து வீட்டில் பணம் இருக்கா? எல்லார் முகத்தையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒரு வீட்லேயே வந்து சர்ப்ளஸாக நிதி இருக்க போகிறது இல்லை. அதே மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டேட்லேயும் வந்து சர்ப்ளஸான நிதி இருக்கும். சர்ப்ளஸான நிதி இருந்தால் இதை நம்ம தரலாம்னு நினைக்கிறது வந்து ஒரு ஒரு மாநில அரசுக்கு வந்து அது கரெக்டாக இருக்காது. ஏன்னா வந்து மாநில அரசு வந்து ப்ராஃபிட்டை நோக்கி போக முடியாது. ஒரு நல்ல ஒரு சேவையை நோக்கி, சர்வீஸை நோக்கி தான் போக முடியும். அப்படி ஒரு சேவையை வந்து மக்களுக்கு கிடைக்கணும்னா, அந்த சேவையை வழங்குறதுக்கு தரமான ஊழியர்கள் இருக்கணும்னா, அந்த ஊழியர்களுக்கான எம்ப்ளாயரா வந்து ஒரு மாடல் எம்ப்ளாயரா இருந்தால் தான் அரசு வந்து மற்றவங்களை வந்து வழிநடத்த முடியும். ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். அப்போ வந்து ஒரு அரசு பணியாளருக்கு வந்து நிதியை சார்ந்து தான் இதை நம்ம தர முடியும்னு நினைக்கிறது வந்து சரியா இருக்காதுன்றதை நாங்கள் தாழ்மையாக தெரிவிச்சுக்கிறோம். இதை ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து சில கருத்துக்கள் இருந்தால் தெரிவிங்கன்னு இருக்கீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச எக்கனாமிக் வச்சு நாங்கள் சொல்கிறோம். இப்போ வந்து சிபிஎஸ் என்பிஎஸ், அதாவது சிபிஎஸ் என்பிஎஸ்னு ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி சிபிஎஸ் எங்களுக்கு வந்துருச்சு. அப்போ எந்த குழுவுமே போட்டிருப்பாங்கன்னு சீனியர் சார் தான் சொல்லுங்கள். உடனடியாக வந்து அறிவிச்சிட்டாங்க. எந்த குழுவையும் போடாமல், அதாவது வந்து ஊழியர்கள் வந்து என்ன ஆவாங்கன்னே தெரியாமல் அதை அறிவிச்சிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சிபிஎஸ்ல என்ன இருக்குன்னு நாங்கள் வேணாம்னு சொல்லி தான் இப்போ இந்த குழுவையே போட்டிருக்கோம். ஆனால் வந்து சிபிஎஸ்ஸையும் ரிவ்யூ பண்ண சொல்லி அந்த ஜியோவில் போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2003 எங்களுக்கு அமல்படுத்திட்டாங்க. ஆனால் என்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா 2004 அமல்படுத்தின பிறகு ஒவ்வொரு ரிஃபார்ம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால அறிவிச்சுட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் வந்து 2014 அறிவிச்சாங்க. எம்ப்ளாயர் ஷுட் பி கான்ட்ரிபியூட்டட் 14% from 10. ஏன்னா வந்து we could not give enough pension to the pensioners. So அதனால you have to increase the contribution சொல்லி 14% தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆனா அந்த 14% இது நாள் வரை தமிழக அரசு வந்து கண்டுக்கவே இல்லை. அப்படியே தான் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஃபார்ம்ல எல்லாரும் கேட்டாங்க மினிமம் பென்ஷன் எங்களுக்கு வேணும்னு. மினிமம் பென்ஷன் அதில் தராங்க. கிராஜுவிட்டி அதில் தந்துட்டு இருக்காங்க இது நாள் வரை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பென்ஷன் தந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் குறைந்தபட்ச உத்தரவாதத்தோட அந்த என்பிஎஸ்லயே போயிட்டு இருக்கு. ஆனா ஏன் யூபிஎஸ் வந்தது? ஏன்னா அன்சர்டனிட்டி, எங்க பணத்துக்கு உத்தரவாதம் இல்லை, எங்களுக்கு மினிமமா வந்து ஒரு 50% பென்ஷனாவது எங்களுக்கு வேணும், எங்களால வந்து ஷேர் மார்க்கெட்டை கணிக்க முடியாது அப்படின்னு நிறைய ஊழியர்கள் வந்து கோரிக்கை தொடர்ந்து அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தனால அரசுக்கு வேற வழியின்றி என்ன பண்ணாங்கன்னா யூபிஎஸ்கான கமிட்டியை போட்டாங்க. யூபிஎஸ்கான கமிட்டியை போடும்போது நிறைய அரசாங்கம் வந்து யோசிச்சாங்க என்னன்னா, இதே இது 10ல இருந்து 14 ஆயிடுச்சு, நாளைக்கு இது 20 ஆகாதுங்க, ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? 20 ஆகாது, 25% ஆகாதுன்னு. பிகாஸ் த பிஎஃப்ஆர்டி இஸ் அட்டானமஸ் பாடி, தே கேன் டிசைட் வாட் எவர் தே விஷ். சரிங்களா? அவங்களா முடிவு பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃபண்டு பத்தல, எனக்கு வந்து மாநில அரசுகள் என்ன பண்ணுங்க, இப்ப என்ன சொல்லிருக்காங்க யூபிஎஸ்ல 18.5% கொடுக்குறாங்க. 18.5 என்னது? அது வந்து பாத்தீங்கன்னா இர்ரேஷனல் ஆஃப் ஆல் எம்ப்ளாயிஸ். இப்போ இந்த எம்ப்ளாயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷம் தான் சர்வீஸ் முடிச்சிருப்பாரு, 15 வருஷம் தான் சர்வீஸ் முடிச்சிருப்பாரு. அதோடைய இதுக்கு நீங்க பென்ஷன் கொடுக்கணும்னா கம்மியாகும். ஆனா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணும்போது 18.5%, 18.5% எல்லாருக்குமே கொடுத்தாகணும், இரேஷன் ஆஃப் அவங்களுடைய சர்வீஸுக்கு இல்லாம. அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 37% ஆகுது. டபுளா போட்டா நம்ம ஓல்டு பென்ஷனே கொடுத்துடலாம் தான். மாநில அரசுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலமும் நம்மளை விட நிதி நிலைமையில ஆதாரத்துல வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிற மாநிலங்கள் உட்பட 7 மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சுட்டாங்க, எந்த குழுவுமே போடாம. சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இப்ப அறிவிச்ச பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, யூபிஎஸ் அறிவிச்சாங்க. யூபிஎஸ் அறிவிச்சுட்டு அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து பணியாளர் யாருமே சேரல. சுமார் 20 லட்சம் பணியாளர்கள் வந்து யூபிஎஸ்ல இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சேர்த்து. அதுல இது நாள் வரை 30,000 பேர் மட்டும்தான் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க யூபிஎஸ் இணையறதுக்கு. அந்த 30,000 பேர்ல 95% பேர் வந்து ரிட்டையர் ஆனவங்க, யாரும் வந்து சர்வீஸ்ல இருக்கவங்க இல்ல. குறைந்தபட்ச சர்வீஸோட ரிட்டையர் ஆனவங்களுக்கு சரியான பென்ஷன் கிடைக்காதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுல போயிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயத்த நான் சொல்ல வரேன் என்னன்னா, இப்போ நாங்கெல்லாம் வந்து சிபிஎஸ்ல நீங்க 10% போட்டு எதுல போட்டிருக்கீங்க, எஃப்டில போட்டிருக்கீங்க. ஆனா அங்க என்ன பண்றாங்க, ஈக்விட்டி மார்க்கெட்ல போடுறாங்க. பிகாஸ் பிஎஃப்ஆர்டியை வந்து டைரக்ட்லி வந்து என்ன சொல்லி இரேஷன்ல வந்து கனெக்ஷன் வச்சிருக்காங்க யாரோட, பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸோட. அவங்க எல்லாரும் செபியுடைய பேக் டோர்ல இருக்காங்க. They can know when the market will fall, when the market will rise with the supply demand theory. So they can invest in the bottom side. ஓகேங்களா? அதை போட்டு இன்னைக்கு அவங்களுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14 to 18% அவங்க வந்து growthல போயிட்டு இருக்காங்க. இன் கனெக்ஷன் ஆஃப் வித் எங்களை கம்பேர் பண்ணீங்கன்னா 7% தான் நாங்கள் இருக்கோம். இந்த 7%க்கும் மாநில அரசு
தேவையின்றி கூடுதல் நிதி சுமையை எடுத்துக்கிட்டு நான் சொல்லல. ஆனரபிள் ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் பட்ஜெட்ல ஒயிட் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா எல்ஐசியில் கொடுக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா 5.8%, பட் நம்ம ஸ்டாஃபுக்கு கவர்மெண்ட் செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா 7.2%. இதனால அரசுக்கு தேவையில்லாத நிதி சுமை ஏற்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த படி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ யூபிஎஸ்ல அறிவிச்சிருக்காங்க 50% மினிமம் பென்ஷன், அதுக்கப்புறம் டிஏ தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பென்ஷன் வந்து 10K கொடுக்குறாங்க. இரேஷன் ஆஃப் சர்வீஸ் 10 இயர்ஸ் முடிச்சா. இதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்டா நான் வந்து அந்த என்னுடைய representation வந்து I can mention because we could not get that letter copy from the PFRDA. They have updated in their website itself. அந்த வெப்சைட்டை நான் போட்டிருக்கேன். 29th ஆகஸ்ட்ல நியூ ரிஃபார்ம் பண்ணிருக்காங்க யூபிஎஸ்ல. இன்னும் இது கண்டினியூ ஆகும். நீங்க யூபிஎஸ் பார்த்துட்டு தான் இது பண்ணா யூபிஎஸ் இன்னும் போயிட்டே இருக்கும். நீங்க அதுக்கப்புறமா வந்து அரசு நினைக்கும் ஐயோ பழைய பென்ஷனே கொடுத்துருக்கலாமே, இவ்வளவு அட்லீஸ்ட் வந்து ஊழியர் கேட்ட நமக்கு செஞ்சுதான் ஊழியர்கிட்ட நல்ல பேர் இருக்குமே நினைப்பீங்க. இந்த 18.5% தற்காலிகம் தான். இதை அவங்க நினைச்சா 25% மாத்தலாம், 30% மாத்தலாம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க ஏத்துக்கிட்டே போலாம். ஏன்னா பூல் கார்பஸ் ஒன்று வைக்கிறாங்க. இது ஒரு ட்ரையல் பேசிஸ் தான். 10% வந்து இன்னைக்கு ஏன் 14 ஆச்சு, ஏன் இப்ப 18 ஆகுது, இது நாளைக்கு ஏறாதுன்னு யாராலையும் உத்தரவாதம் சொல்ல முடியாது. நாளைக்கே பூல் கார்பஸ் 10ல ட்ரையல் வருஷம் நாங்க பாக்குறோம் பண்ண முடியலன்னா இன்னும் அவங்க ஏத்தி தான் போவாங்க. இப்ப பாருங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 29th ஆகஸ்ட்ல கிராஜுவிட்டியை நாங்க இன்க்ளூட் பண்றோம் யூபிஎஸ்ல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அப் டு 60% லம்சம் பேமெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பெஞ்ச்மார்க் என்ஏவி. நாங்களே அதை சொல்றோம். அந்த பெஞ்ச்மார்க் என்ஏவி விட ரூபா கூட வந்தா அதையும் நாங்க உங்களுக்கு தந்துடுறோம். எதுல யூபிஎஸ்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா யூபிஎஸ்ல இருந்து ஒரு வாட்டி என்பிஎஸ் நீங்க மாத்திக்கலாம்ன்றதுக்கு ஒன் சான்ஸ், ஒன் ஆப்ஷன் வில் பி given to the employee before 1 month of retirement period. They can choose whatever it favor to him. He can choose, he can opt UPS to NPS அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இது அவங்க தேடுறாங்க. அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது யூபிஎஸ்ல வருவாங்க, மாநில அரசு நிதி நம்ம வாங்கிக்கலாம், அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலான்ட்டு. சரி ஓகே. இப்போ யூபிஎஸ்ல நம்ம ஏன் ரிவ்யூ பண்றாங்க, இந்த ஜியோல போட்டாங்க எங்களுக்கு தெரியல, என்னன்னு எங்களுக்கு புரியல. ஏன்னா பிஎஃப்ஆர்டிஏ நம்ம இது வரைக்கும் வந்து சைனே பண்ணல, எந்த இதுவும் இல்லை. ஏன்னா நீங்க அதை போட்டதுனால இவ்வளவு விஷயத்த நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தினால இவ்வளவு நான் சொன்னேன். சரிங்களா? சரி, நாங்க ஏன்பா இது யூபிஎஸ்ல போனோம், பிஎஃப்ஆர்டிஏ வரணும் ஒரு டிஸ்கஷனுக்கு. நாங்களே தமிழ்நாடு பென்ஷன் சர்வீஸ்க்கு நாங்க ஆரம்பிக்கிறோம், டிபிஎஸ் நாங்க ஆரம்பிச்சு நாங்க தரோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல சில எக்கனாமிஸ்ட் வந்து அறிவுரை சொன்னா அதுலயும் சில சட்ட சிக்கல்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்களும் அதே ஷேர் மார்க்கெட்ல நாங்களும் போடுறோம்னா ஷேர் மார்க்கெட்டுடைய அன்சர்டனிட்டியை ஃபாலோ பண்றதுக்கான ஃபுல் ஸ்கில்லும் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்காதுன்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து. ரெண்டாவது, இதுல வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் வரலாம், அவங்களுக்கு ஃபேவரான ஸ்டாக்ஸ்ல அதை இன்வெஸ்ட் பண்ணலாம், அவங்க அதை வந்து என்ன வேணா ஒரு கேமா வரலாம், கார்பரேட்டுங்களுக்கு தான் அதுக்கு வழி இருக்கும். சரிங்களா? அதுவும் இல்லாம இந்த பூல் கார்பஸ்ன்றது தமிழ்நாடு கவர்மெண்டால உருவாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்டால முடியும். ஏன்னா அது டைவர்சிஃபைடா இருக்கு. 20 லட்சம் பணியாளர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எவ்வளவு பேர் இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இருக்காங்க, எல்லாரும் ஒரே டைம்ல ரிட்டையர் ஆக போறது இல்ல. அதனால அவங்களால டைவர்சிஃபை பண்ணி தர முடியும் நீண்ட நாள்ல. அவங்களுடைய ரோலிங் ரிட்டர்னே அவங்களுடைய பெஞ்ச் மார்க் என்ன சொல்றாங்கன்னா 7 years the fund kept in the equity market, that assumption given on the return வந்து 12% பண்றாங்க. சோ அதனால அவங்களால ஈஸியா தர முடியும் அந்த ஃபண்டை. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் அலோன் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பென்ஷனை கொடுக்கும்போது நிறைய சட்ட சிக்கல் வரும். அது எல்லாத்தையும் வந்து அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நமக்கு வந்து பேக்கப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தர மாட்டாங்க. இது உங்களுடைய ஓன் டிசிஷன், ஓன் இது ஸ்டேட்ல நீங்க பண்ணது, நீங்க தான் அதை பேக்கப் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. இல்லப்பா நாங்க அதெல்லாம் பண்ணல, நாங்க வந்து எஃப்டிலேயே போடுறோம், இதே மாதிரியே தரோம்னா இப்ப இருக்கிற இந்த 10%க்கு எஃப்டிக்கு எவ்வளவு நம்ம அடிஷனலா இது பண்றோம்ட்டு நான் சொல்லல, ஆனரபிள் ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு அவருடைய வெள்ளை அறிக்கையில ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் பட்ஜெட்ல. சோ அதனால இதுக்கு மேல நீங்க இந்த 18.5% இல்ல 20% நாங்க அடிஷனலா போட்டு உங்களுக்கு அது நாங்க தரோம் உங்களுடைய இதையும் வச்சுக்கிட்டுனா இது தேவையில்லாத கூடுதல் நிதி சுமையை தான் ஏற்படுத்தும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இப்ப இருக்கிற இதே பேசிக்கு இந்த இது டிஏ இதுக்கெல்லாம் நீங்க 20% நீங்க அதிகமா போட ஸ்டாஃப்க்கு அது இன்னும் வந்து பினான்சியல் பர்டனை தான் அரசுக்கு கொடுக்கும், வட்டி சுமையும் அதிகமாகும். இந்த மீன்வயல் வந்து பாத்தீங்கன்னா 40,000 பேர் ரிட்டையர் ஆறாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷனை கொடுக்கறதே ஈஸியா இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 78 ஆண்டு ஆச்சு சுதந்திரம் வாங்கி. இந்த 78 வருஷத்துல இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பின்னோக்கி போயிருக்கோமா? இந்த செக்ரட்டரியேட்டுக்கு நான் முதல்ல சின்ன வயசுல வரும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி ஆயிருக்கு? எல்லாரையுமே கேட்கிறேன், இது வரைக்கும் நம்ம நாடு வளர்ந்துருக்கா இல்லையா, நம்ம ஸ்டேட் வளர்ந்துருக்கா இல்லையா? இந்த ஸ்டேட் வளர்ந்துருக்கிறதுல பழைய ஓய்வு திட்டத்தை கொடுத்துதானே வளர்ந்துருக்கு, கொடுக்காம வளரலையே. 1/4/2003 முன்னாடி ஜாயின் பண்ணவங்க எல்லாரும் பழைய ஓய்வு திட்டத்தை வாங்கி தானே இந்த அளவு வளர்ச்சி நம்ம கண்டிருக்கிறோம். இனிமேல் பட்ட இந்த வளர்ச்சி நம்ம அடைய முடியுன்றதை நம்பிதான்
7 மாநிலங்கள்லயும் நம்மளை விட பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கி இருக்கிற 7 மாநிலங்களையும் இந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி நாமளும் வந்து இந்த பழைய திட்டத்தை அமல்படுத்தி முதல் வேற்றுமை வரணும். ஒரு அரசே வந்து இல்ல நீங்க வந்து பழைய ஓய்வு திட்டம், நாங்க வந்து இல்ல இதுக்கப்புறம் வந்து நிதி நிலைமை சரியில்லை, உங்களுக்குலாம் வந்து வேற ஒரு ஓய்வு திட்டம் சொல்றது ஆர்டிகல் 14 வந்து கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு அரசே அது மாதிரி செய்யறத ஒரு என்ன சொல்றது, நீங்க வந்து ஆஹா ஓஹோ நிறைய பேர் போனாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சார் வந்து எங்களுடைய செக்ரட்டரியா இருந்திருக்காரு, ஃபார்மர் செக்ரட்டரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல. அவர் நல்ல ஒரு மனிதநேய மிக்க மனிதர், சரிங்களா? அவருக்கு நல்லா தெரியும் ஒருத்தரையும் அவரால் ஃபேஸ் பண்ண முடியல. இப்பயே இவ்வளவு கஷ்டம் இருக்கான்னு பாக்குறாரு. இப்போ நான் சொல்றேன், நான் வந்து ஒரு சங்கத்துடைய பிரதிநிதியா பேசல, இந்த நாட்டில இருக்கிற இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனா பேசுறேன். நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வரணும் சார், நான் கவர்மெண்ட் அதிகாரி ஆவேன், மக்களுக்கு சேவை செய்வேன்ற உணர்வோட வரணும். அப்படி வரணும்னா இதை கொடுக்கணும் சார் நீங்க. ஏன்னா ஒருத்தர் நேர்மையா இருக்குமா, ஒரு சார் பேசினாரு, நேர்மையா இருக்கிறாங்களான்றத அந்த நேர்மையை உறுதிப்படுத்தக்கூடிய இடத்துல வந்து அவங்களுடைய பணி பாதுகாப்பு தான் இருக்கு. அந்த பணி பாதுகாப்பும் சமூக நீதியை மேம்படணும், அந்த பணி ஓய்வு தான் அமல்படுத்தணும். இப்ப எப்படிலாம் அமல்படுத்துறது, இவ்வளவு கஷ்டம் இருக்கேன்னா ஈஸியா சொல்றோம் சார். எங்களுக்கு தெரிஞ்சதான் நாங்க சொல்றோம். 1/4/2003 அப்புறம் ஜாயின் பண்ணவங்கல்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்குற அந்த 10% தொகை மிச்சமாகும், கான்ட்ரிபியூஷன் பண்ற அமௌண்ட். அதை என்ன பண்ணுங்க, டைவர்ட் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. இப்போ எங்களுக்காக நீங்க கொடுத்திருக்கிற அரசு பங்களிப்பு தொகை இருக்குல்ல, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் கார்பஸ், தட் கேன் பி யூஸ்டு ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். எதுக்காக நீங்க அரசு முதலீட்டு திட்டத்துக்கு பயன்படுத்துங்க, இல்ல எங்களுக்காகவே அதை பயன்படுத்தினாலும் ஓகே. மூணாவதா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஓபிஎஸ், அதாவது ஓல்டு பென்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன சேவ் பண்ணீங்களா அந்த 10% கான்ட்ரிபியூஷனை அதையே பென்ஷனா கொடுங்க. இந்த கார்பஸ் இருக்குல்ல அதை கிராஜுவிட்டியா கொடுங்க. ரிட்டையர் ஆனவங்களுக்கு கம்யூட்டேஷன் ரூல் அப்ளை பண்ணுங்க. பென்ஷன் ரூல் 1978 அப்ளை பண்ணி அவங்க கிட்ட ஒரு ஆப்ட் ஃபார்ம் வாங்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுத்துருக்கு காசை, உங்களால திருப்பி தர முடியாது சார், யாராலையும் திருப்பி தர முடியாது. யூபிஎஸ்ல வந்து அது ஒரு வாதமா வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட் கிட்ட பணம் கொடுத்தா சார் அவங்க கிட்ட இந்த பணத்தை வாங்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க சார். வீட்டுக்கு போனா சம்பளம் முடிஞ்சு போகும்போதே சார் இப்போ சரண்டர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சரண்டர் வந்தா என்ன பண்ணலாம், என் ஒய்ஃப் இப்பயே கேட்டுட்டு இருக்கா, எனக்கு அதை வாங்கணும் இதை வாங்கணும்ட்டு. இவ்வளவு நாள் சரண்டர் இல்லைன்னு சொன்னா இப்போ சரண்டர் வர போகுது. எங்களுக்குலாம் செலவுகள் வந்து வேற லெவல்ல இருக்கு சார். அதனால வந்து யார்கிட்ட திருப்பி வாங்க முடியாது. அதனால அவங்களுக்கு கம்யூட்டேஷன் ரூல் அப்ளை பண்ணி அவங்களுக்கு ரிமைனிங் பென்ஷனை கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற இப்போ எம்ப்ளாயியுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, இது வரைக்கும் நாங்க பே பண்ணிருக்கோம், அதை ஜிபிஎஃப்ல மாத்தி கொடுங்க. இது எல்லாத்தையும் பண்ணி நீங்க எங்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை வழங்கினீங்கன்னா, சிஎம் சார் சொன்னாரு பாருங்க, சொன்னதை செய்வோம் செய்வதை தான் சொல்வோம். அவர் மேனிஃபெஸ்டோ நாங்களாம் இதெல்லாம் சொன்னதெல்லாம் வேஸ்ட். நான் சொன்னதை விட அதிகமாவே சார் ப்ரொஃபசர் ஜெயரஞ்சன் சார், எக்கனாமிக்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் தேர்தல் கமிட்டியில போட்டுதான் ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோவே உருவாக்குனாரு, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு. அதனால அவர் சொன்னதை ரியலைஸ் பண்ற மாதிரி நீங்க வந்து எங்களுக்கு எங்க எல்லாருடைய முகத்தையும் பாருங்க. எங்களுடைய கோரிக்கைன்றது பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து வருது. அது நீங்க வந்து தாழ்மையோட உள்வாங்கி தயவு செஞ்சு வந்து எங்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை அளிக்கணும்னு ரொம்ப வந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் சார். தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர்